எனக்கு அது நடந்திருக்கு. நான் ஒரு கதை ஒரு ரைட்டிங் ஸ்டேஜில் இருந்தேன். அப்போது தேட்டருக்கு ரேண்டமாக ஒரு படம் போகிறேன். நான் எழுதிட்டு இருக்க கதை அப்படியே திரையில் ஓடிட்டு இருக்கு. ஐயோ ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதை பார்த்துட்டு. சரி இப்போ என்ன இது கிழிச்சு தான் போடணுமான்னு சொல்லிட்டு அதை எனக்கு நான் இது பண்ணிட்டேன், கசக்கிட்டேன். இது பண்ணிவிட்டு அப்புறமே எனக்கு திரும்ப இன்னொரு விஷயம் ஒன்று யார் சொன்னான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. என்றைக்குமே ஒன்லைனை விட அதை எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களோட அந்த ட்ரீட்மெண்ட் தான் அந்த கதையை வந்து புதுசாக மாற்ற போகுது. நீங்கள் இப்போ ஒரே கதை தான், ஒரு கதையை கொடுக்குறாங்க, உங்கள்கிட்டையும் கொடுக்குறாங்க, என்கிட்டையும் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக அது ஒரே மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இல்லை. நீங்கள் அது வேறு ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்க, நான் அதை வேறு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுப்பேன். ஸோ என்றைக்குமே ஏன்னா கதைகள் வந்து எவ்வளோ புதுக்கதைகள் உங்களால் பண்ண முடியுன்றது கேள்விக்குறி தான். என்னைக்கு பண்ணாலும் நீங்கள் வந்த ஏதோ ஒரு கதையை தான் நீங்கள் அப்படி இப்படி மாற்றி நம்ம பண்ண போகிறோம். ஆனால் அது எப்படி பண்ணுறோம், அந்த ட்ரீட்மெண்ட்ன்றது தான் விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பழைய எக்ஸாம்பிளே ஒன்று இருக்கே, மாற்றான் கூட சேர்ந்து இன்னொரு படம் வந்துச்சுல, இவங்க பிரியாமணி படமா? பிரியாமணி படம், அவங்க சார்லி படம் பேர் ஐ திங்க் ஸோ. பிரியாமணி பார்த்தீங்கன்னா சேம் கான்செப்ட் தான்ல, அவங்களுமே இந்த ட்வின்ஸு சேம் இதுலேயே இருப்பாங்க. ஆனால் அவங்க கம்ப்ளீட்டாக ஹாரர் சைடுக்கு போயிட்டாங்க, இது கம்ப்ளீட்டாக வேற ஒரு கமர்ஷியல் ஜோனுக்கு போயிட்டு. ஸோ அவங்க எடுத்துக்கிட்டது லைன் ஒன்று தான், ஆனால் அவங்க அதை எடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன்.